வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் குளித்தலையில் கொட்டி தீர்த்த கனமழையால் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் வாழை பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை. செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகத்தின் மேல்தளத்தில் மழைநீர் கசிவு. எந்த நேரத்தில் இடிந்து விழுமோ என்று வணிகர்கள் மற்றும் பயணிகள் அச்சம். ராணிப்பேட்டையில் கனமழையால் பட்டு நெசவு தொழில் பாதிப்பு. நெசவு செய்யும் கால்குழி பள்ளத்தில் நீர் ஊற்று வருவதால் நெசவாளர்கள் வேதனை. வந்தவாசி அருகே ஏரி வரப்பு கால்வாய் கரை உடைந்ததால் வீணாகும் நீர். நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே கடந்த 18 ஆண்டுகளாக கிளிகளுக்கு உணவளித்து வரும் விவசாயி. உயிர்நேயம் குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். குளித்தலை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் வாழை பயிர்கள் சேதமடைந்தன. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்மாய்களில் ஆகாய தாமரை உள்ளிட்ட செடி கொடிகள் வளர்ந்து அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுவட்டார கிராமங்களில் பெய்த மழைநீர் வெளியேற முடியாமல் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதில் மருதூர், மேட்டுமருதூர், ராஜேந்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளன. மேட்டுமருதூர் கல்லுப்பாலத்தில் 18 கண்மாய் உள்ள நிலையில் 3 கண்மாய்களில் மட்டும் தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனால் கண்மாயில் உள்ள செடிகளை அகற்றி உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் திருவையாறு அருகே ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் திருவையாறு அருகே வடகக்குடி கிராமத்தில் சுமார் 6 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சாய்ந்தன. வாழை இலை மற்றும் வாழை தார்களை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வரும் நிலையில் தை மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் குலையுடன் சாய்ந்ததால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகினர். எனவே தங்கள் பகுதியையும் பேரிடர் பகுதியில் சேர்த்துக் கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிக வளாகத்தின் மேல்தளம் சேதமடைந்து மழைநீர் கசிவதால் வணிகர்கள் மற்றும் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன் தேர்வுநிலை பேரூராட்சி சார்பில் வணிக வளாகம் கட்டப்பட்டது. இங்கு வணிகர்கள் பல்வேறு கடைகளை அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 23 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கட்டடம் என்பதால் தற்போது பழுதடைந்து மேல்தளத்தில் மழைநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் பயணிகள் என அனைத்து தரப்பினரும் உயிர் பயத்துடனேயே வந்து செல்கின்றனர். அத்துடன் வணிகர்கள் தங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் உரிய பாதுகாப்பு இல்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் வணிக வளாகத்தை சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டையில் பட்டு நெசவு தொழில் செய்யும் கால்குடி பள்ளத்தில் நீர் ஊற்று வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக நெசவாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களின் பிரதான தொழிலாக பட்டு நெசவு தொழில் உள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் வாழைப்பந்தல் கிராமத்திற்கு உட்பட்ட அண்ணா நகர், ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் பட்டு நெசவு செய்யும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நெசவு தொழிலுக்காக அமைக்கப்பட்டுள்ள கால்குடி பள்ளத்தில் ஊற்று தண்ணீர் வந்து நிரம்பி விடுகிறது. இதனால் நெசவு தொழில் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர்.
இப்போ காகோயில தண்ணி வந்துச்சு, வெயில் வந்தாலும் எங்களுக்கு தான், மழை வந்தாலும் எங்களுக்கு தான். எந்த பாதிப்பு வந்தாலும் பட்டுத்தறி தான். ஆனா இது வரைக்கும் எந்த நிவாரணமும் கிடையாது, எந்த ஒரு சலுகையும் கிடையாது. இப்போ எங்க வீட்டுல தண்ணி வந்துட்டு இருக்குது. எங்களுக்கு இந்த தொழில் ரன் ஆகிறது 3 மாசம் ஆகும். நாங்க வீட்டு வாடகை தரணும், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாமே இதுலயே பார்க்கணும். நாங்க யார் எங்களை என்ன செய்வாங்க? எதுவுமே செஞ்சதில்லை இது வரைக்கும். இந்த கிராமத்தை வந்து பார்த்ததும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இதுபோன்று பாதிக்கப்படும் போது 2-3 மாதங்கள் நெசவு தொழில் செய்ய முடியாமல் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் நெசவாளிகள் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதம் 1.5 மாதம் 2 மாதம் காலம் கூட ஆகும். இதனால என்ன ஆகும், வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. அது இடையில இருக்கிற அந்த பட்டு நூல்ல அந்த மழையில ரொம்ப ஈரத்தால ரொம்ப சேதமடையுது. ஒரு பக்கம் தொழில் செய்ய முடியாம கஷ்டப்பட்டாலும் ஒரு பக்கம் அந்த பட்டு ஜரிகை எல்லாம் சேதமடையுது. இதுக்கு இடையில எங்க பசங்க குட்டிங்க நாங்க காப்பாத்துதா இல்ல இந்த நெசவு தொழிலை காப்பாத்தா ரொம்ப நெளிஞ்சினே போகுது. இருக்க நாளுக்கு இந்த தொழில் நெளிஞ்சினே போகுது. இது காப்பாத்துறதுக்கு யாரும் முன் வரல. சும்மா வருவாங்க, உங்களை மாதிரி பேட்டி எடுப்பாங்க, போவாங்க, அவ்வளவுதானே தவிர இது வரைக்கும் இது யாருமே ஒரு கரெக்டான இதுவும் பண்ணல. அதாவது இருக்க இந்த கைத்தறி ரொம்ப நெளிவடைஞ்சினே போய் இதுல இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க இதை நீங்க அரசாங்கம் தான் பார்த்து செய்யணும். வந்தவாசி அருகே ஏரியின் வரப்பு கால்வாய் கரை உடைந்ததால் ஏரிக்கு வர வேண்டிய நீர் வீணாகி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்து பாதூர் கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஏரி உள்ளது. நீர்வளத்துறைக்கு சொந்தமான இந்த ஏரியை நம்பி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏரியின் 2 மதகுகள் முற்றிலும் பழுதடைந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக ஏரியின் வரப்பு கால்வாயில் அதிக அளவில் நீர் வெளியேறியதால் வரப்பு கால்வாயில் கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஏரிக்கு வரவேண்டிய நீர் சுகநதி ஆற்றின் வழியாக சென்று வீணாகி வருகிறது. எனவே பழுதடைந்த மதகுகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனை நீர்வளத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் இதனால் நீர் அதிக அளவில் வீணாகி வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நீர்வரத்து கால்வாய் இப்போ மதகு உடஞ்சி போயிட்டு இருக்கு, ஏரி உடஞ்சிடுச்சு. அதை நம்ம அதிகாரி மூலியமா வருவாய்த்துறை மூலியமா நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். அது பராமரித்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே சமயத்தில் பல லட்சம் தண்ணி வீணாக போயிட்டு இருக்கு. விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுது. ஏற்கனவே நாங்கள் இது ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக நாங்கள் எல்லாம் தகவல் கொடுத்துட்டோம். தகவல் கொடுத்தா பண்ணுறேன்றாங்க, சரியான முறையில் அது ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு இப்போ நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கோரிக்கை வைக்கிறோம். திருப்பத்தூரில் பெய்த கனமழையால் 8 ஏரிகள் நிரம்பி வழியும் நிலையில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் மீன்களை பிடித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இதில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருப்பத்தூர் பெரிய ஏரி, மடவாளம் ஏரி, மாடப்பள்ளி ஏரி உள்ளிட்ட 8 ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் பெரிய ஏரி மற்றும் மடவாளம் ஏரியில் நிரம்பி வழியும் நீரில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மீன்பிடித்து மகிழ்கின்றனர். ஏரியில் இருந்து வழியும் நீரில் மீன்கள் பாய்ந்து வருவதால் அவற்றை துணிகளை போட்டு பிடித்து மகிழ்ந்தனர். சிவன்மலையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன பயணியர் நிழற்குடையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் திறந்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பயணியர் நிழற்குடை இல்லாததால் பேருந்துக்காக காத்திருக்கும் பக்தர்கள் மழையிலும் வெயிலிலும் மிகுந்த இன்னல்களை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் பங்கேற்று நிழற்குடையை திறந்து வைத்தார். இதில் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட அனைத்து நவீன வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
திருவாவடுதுறை அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் ஆற்றங்கரையோரம் குப்பைகள் மலை போல் குவிந்து வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவாவடுதுறை அருகே அமைந்துள்ளது திருக்கோடிக்காவல் கிராமம். இந்த கிராம மக்களுக்கான சுடுகாடு திருவாவடுதுறை ஊராட்சிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் இந்த கிராம மக்கள் காவிரி ஆற்றை கடந்து சென்று உடலை அடக்கம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் திருவாவடுதுறை ஊராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் காவிரி ஆற்று குப்பைப்படுகான சுடுகாடு செல்லும் பாதையின் இருபுறங்களிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு கொட்டப்படும் குப்பைகள் மலை போல் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் நிலவி வருகிறது. அத்துடன் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் உடனடியாக குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் 1008 சங்கு பூஜை நடைபெற்றது. முதல் கால யாக வேள்விகள் பூஜைகள் நடைபெற்ற நிலையில் 1008 வலம்புரி சங்குகள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் சங்குகளில் ஊற்றப்பட்ட புனித நீரை கொண்டு அஷ்டலிங்கம், காசி விஸ்வநாதர் மற்றும் மூலவரான சொக்கநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை ஆவடி அருகே ராம ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு திருவண்ணாமலை திருக்குடைகள் வருகையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் சிவனடியார்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டன. சென்னை அண்ணா நகரில் அலங்கரிக்கப்பட்ட 5 வாகனங்களில் புறப்பட்ட திருவண்ணாமலை திருக்குடைகள் திருமுல்லைவாயில் சிவன் ஆலயத்தில் பூஜைகளுடன் துவங்கி ஆவடியில் உள்ள ராம ஆஞ்சநேயர் கோவிலை வந்தடைந்தது. அப்போது சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை காண்பித்து கோயில் உள்ளே எடுத்து சென்றனர். இந்த திருக்குடைகள் வரும் 7ஆம் தேதி அண்ணாமலையார் கோவிலில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தஞ்சை பெரிய கோயிலில் பெருவுடையாருக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. 1008 சங்குகளில் புனித நீர் வைத்து சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து பெருவுடையாருக்கு மஞ்சள், சந்தனம், பால், திரவிய பொடி, தயிர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட 1008 சங்குகளில் உள்ள நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட பெருவுடையாருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருவுடையாரை வழிபட்டனர். புவனகிரியில் உள்ள வெள்ளியம்பலம் கோவிலில் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள வெள்ளியம்பலம் கோவிலில் 3வது சோபவார பூஜை மற்றும் குரு பூஜை விழாவையொட்டி சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 108 மகா சங்காபிஷேகம் மற்றும் 108 நெய் தீபம் ஏந்தி பெண்கள் ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். அதன்பின் வண்ண மலர்களால் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரெட்டாக்குறிச்சி ஊராட்சியின் ஒரு பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தண்ணி எடுக்கிறவங்க எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி இல்லாதவங்க நாங்கள் எங்கே போய் எடுக்கிறது? தண்ணி எடுக்க வழி இல்லை. பிள்ளைங்களாம் பள்ளியிடம் அனுப்பிவிடணும். தண்ணி வர மாட்டேங்குது. நாங்கள் பைப்பாக அலையிறோம். ஒருத்தர் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி குடி தண்ணி வரல எங்களுக்கு. பைப்பாக ஒரு பைப்போட அவங்க பிடிக்க தான் பார்க்குறாங்க. தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. தண்ணி எங்களுக்கு தண்ணி சுத்தமாக தண்ணியாக வரலிங்க. நீ 3-4 நாளாக அது தண்ணி வந்து மழை வர பெய்யுது. குடிக்க தண்ணி நாங்கள் போய் எங்கே முடுறது?
நாகூர் ஆண்டவர் பிறையை முன்னிட்டு தேனியில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பெரிய பள்ளிவாசல் கொடியேற்றப்பட்டது. தேனி மாவட்டம் ஓடியில் முகைதீன் ஆண்டவர் பெரிய பள்ளிவாசல் சொந்தமான காதர் அவுலியா பள்ளிவாசலில் நாகூர் ஆண்டவர் பிறையை முன்னிட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. முன்னதாக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் பல வண்ணத்தில் இருக்கும் கொடிக்கு சந்தனம் தடவி சிறப்பு வழிபாடு நடத்தினர். விவசாயம் செழித்து மக்களின் ஒற்றுமையுடன் வாழ சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் முகாமிட்டிருக்கும் ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் காட்டு யானை ஒன்று செடி கொடிகளை சாப்பிட்டவாறு வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் சென்று வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அந்த காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தினர். ஊத்தங்கரையில் பெய்த கனமழையினால் அரசு விளையாட்டு மைதான சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக காந்திநகர் செல்லும் வழியில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு மைதான சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. அப்போது அவ்வழியில் பொதுமக்கள் யாரும் செல்லாத காரணத்தினால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தென்மண்டல அளவிலான கபடி போட்டியில் கொடைக்கானல் மதர் தெரேசா பல்கலைக்கழக அணி முதல் பரிசை தட்டி சென்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 72 அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இப்போட்டியில் கொடைக்கானல் அணி முதல் பரிசையும், சேலம் பெரியார் பல்கலைக்கழக அணி 2ஆம் பரிசையும், அழகப்பா பல்கலைக்கழகம் 3ஆம் பரிசையும் வென்றது. பார்வை திறன் குன்றிய வீரர்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் கள்ளக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் அணிகள் பட்டத்தை வென்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணத்தில் உள்ள அம்பாரி மகளிர் கலைக்கல்லூரியில் இப்போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இரவு பகலாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் தஞ்சாவூர் அணியும், பெண்கள் பிரிவில் கள்ளக்குறிச்சி அணியும் வெற்றி பெற்றன. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் தலா 20,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்பட்டது.